தனுஷ் தோத்துக்கிட்டே இருக்கீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அரசன் மூவியோட ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக இருக்குது. நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி யூடியூப்பில் இந்த ப்ரோமோ ஃபுல்லாக பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ரியாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிலிம் டைரக்டர் கலைப்புலி கலைப்புலினா ரீக்ரியேஷன்ஸ். அப்படியே ஒரு ரத்த வைப்பு அப்படியே வருது. ரத்த ஆற ஓடிட்டு இருக்கு. சிலம்பரசன் டிஆர். இது இவரை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இப்போ விராட் கோலி இப்போ எப்படி இருக்காரு, இந்த தாடியெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்லிம் ஆயிட்டு ஃபுல் ஃபிட்டா கம்பேக் மாதிரி. கம்பேக் தான். சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்துல வரதெல்லாம் ஓலே அப்படின்னு. எதுக்காண்டி சொல்றதெல்லாம் ஓலே. நான் சொல்ல போற மேட்டர்ல பாதிக்கு மேல எல்லாம் இன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அது சீரியஸா படமா எடுத்து விட்டீங்க. சிக்கா அதான் நம்ம ட்ரெண்ட் மாத்த போறோம் சார். எதுக்குடா மாத்தணும்? நல்லா தானே போய் நிக்குது. அது உனக்கு பிடிக்கல அதானே? கேளுங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்த மேட்ருக்கு சொல்றேன், இந்த கார்டை போட்டு விட்டுருங்கன்னு போட்டீங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா பட்டு எடுத்துக்கலாம். அது உண்மையுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான். நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். யாரா அவன்? டேய், இந்த சீன் பாத்துர்க்கேன். நம்ம வேஷத்துல யாரை சார் நடிக்க போறீங்க? தனுஷ் நடிக்கவீங்க சார். பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். எங்க வேலைய நாங்க பாத்துறோம். உங்க வேலைய லேட்டா போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போடணும். என்னடா காட்டு மட்டும் ஏறல. டேய், நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுற உனக்கு அது ஐடியா இருக்குதா? சார் ரிஸ்க் எடுக்காம எப்படி சில ரிஸ்க் கிடைக்குமாவா? இந்த டயலாக் ஓன் படத்துல வைப்பியா? வணக்கம். ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணிருக்கேன்னு போலீஸ் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மவுட்ருக்கு எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மவுட்ருக்கு நடக்க சொல்ல நான் மியூசிக் பாத்தியா? பிஜிஎம் இது பாத்துர்க்கேன். இப்போ அனிருத் வரும் பார்த்தோம். செம்மையா இருக்குல்ல இது. சவுண்ட் வரும், பாட வரும். ஃபுல்லா அப்படியே ரத்தம் அப்படியே ஊத்துது. 10 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்களே. அது எல்லாமே போயிங்கம்மா. அக்யூஸ்ட பிடிக்க முடியாத படத்துக்கு போயிட்டு வந்த என்ன எட்டுன்னு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்கம்மா. சேம் அந்த வட சென்னையில் இருக்க அதே மாதிரி பின்னாடி எல்லாம் அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் அப்படியே இருக்கு. அந்த பங்கு பாரு, 100% புட்டாப்புங்க. நான் நிரப்பறாதீங்கம்மா. க்ளீன் ஷேவ், பங்கு, சேம் அந்த அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாமே சேம். அதே மாதிரி கரெக்டா சூப்பரா இருக்கு சாமி. இது பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராம். இந்த பிஜிஎம் செம்மையா இருக்கு. அரசன் பேக்ரவுண்ட்ல அந்த அனிருத்தோட இது வாய்ஸ் வெற்றிமாறன். இப்போ இந்த டைரக்டர் வந்து வெற்றிமாறனா இல்லை நெல்சனா?
வெற்றிமாறன். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த ப்ரோமோ பார்த்து? செம்மையா இருக்கு. சேம் தனுஷ வடச்சென்னையில பார்த்த மாதிரி தான் அதே இருக்கு. அந்த சீக்வல் தான். ஃபங்க்கு அதே அந்த ஒரு கெட்டப் எல்லாமே சூப்பரா மேட்ச் ஆயிருக்கு. எஸ்டியா இருக்கு. அந்த க்ளீன் ஷேவு, ஃபங்க்கு, ஆமா. அந்த ட்ரெஸ்ஸிங், இந்த டக்கின் பண்ண அந்த ட்ரெஸ்ஸிங்கு, அப்புறம் பேக்ரவுண்ட் எல்லாமே சேம் வடச்சென்னையில என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கு. அனிருத்தோட மியூசிக். அது டாப் நாட்ச். அது எப்போ எந்த படத்துல வந்தாலுமே அனிருத்தோட மியூசிக்னாலே அது வேற லெவல்ல தான் சம்பவம். பெரிய சம்பவம். அண்ட் இந்த வாட்டி வெற்றிமாறன் சைட்லேருந்து ஒரு பெரிய சம்பவம் லோடிங்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வடச்சென்னை 2க்கு. பட் இங்கே வந்து அரசன் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு வேற லெவலான ஒரு சம்பவம் லோடிங்கில் இருக்குது தமிழ் சினிமாக்கு. ஸோ மறக்காமல் எல்லாருமே போய் தேட்டரில் பார்க்கலாம், செலிப்ரேட் பண்ணலாம். ஆமா. எஸ்டிஆர் செம்மையாக நடிச்சிருக்காரு. ஏன்னா அந்த காமெடியாக நடிக்கிறதுமே ஆகட்டும், இந்த அவ்வளோ டெரராக நடிக்கிறது எல்லாமே செம்மையாக சூட்டாக இருக்குது. ஒரு வேற லெவல் படம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ம் ம்